வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்ன சவுண்டுன்னு பார்க்குறீங்க? இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரீட்டு. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. எல்லாமே வரும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வீட்டுக்கு பழம் வரும், அதே மாதிரி காய்கறிகள் வரும், பாய் வரும், பாத்திரம் வரும். எல்லாருமே கூவி கூவி வந்து விற்பனை வந்து செய்வாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே அப்படி எது விற்றாலும் ஓடி வந்து வெளியில் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நானும் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, எதுனாலும் சரி, அது ஏதாவது அந்த சத்தம் கேட்டாவே குடு குடு குடுன்னு ஓடி வந்துட்டு அந்த கேட்டை திறந்துட்டு என்னான்னு பார்ப்பாங்க. அது என்னவோ அது வந்து வாங்குவாங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த ஸ்ட்ரீட்லேயே 2 பேர், நாங்கள் ஒன்று, அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பாய் ஃபேமிலி இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எதுனாலும் வந்து நாங்கள் வெளியில் பார்த்து வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி என் தம்பி சொல்லுவான், உயிரோடு இருக்கும்போது, யாராவது இப்போ ஏதாவது சத்தம் போட்டு விற்றுட்டு வந்தால் அவங்க பாருங்கள் எந்த இடத்துலையும் நிற்க மாட்டாங்க, கரெக்டாக உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிறுத்துவான் பாருமா, நிறுத்தி அவங்க கூப்பிடுவாங்க பாருங்கள் அப்படின்வாங்க. அதே மாதிரி தாங்க அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்டார்டிங் வந்தால் எங்கேயுமே நிறுத்த மாட்டார். பாத்திரமாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் சரி, அது பாயாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அது சோமாஸ் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஏன்னா வாங்குவாங்கன்னு தெரியும். நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு சத்தம் போட்டுட்டு கேட்டை பார்ப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூவி கூவி விற்கிறதில்ல, அந்த ஆட்டோமேட்டிக்காக டேப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை போட்டு விட்டுறாங்க இந்த பொருள் விற்கிறதுக்கு. ஏதோ ஒரு ஜீவன் வந்து ஏதோ ப்ளூபர்ஸில் இது போட்டுக்கோங்க, ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், அப்படியே மைண்டு வந்து பிளாங்க் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு உழைச்சாதாங்க நம்ம நல்லா சாப்பிட முடியும். அதுக்காக தான் அவங்க கூவி கூவி விற்கிறதும் சரி, எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்களில் எத்தனை பேர் வெளியில் ஸ்ட்ரீட்டில் ஏதாவது விற்றுட்டு வந்தாலே அடுத்த செகண்ட் நான் அது வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இன்றைக்கி கூட நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் விற்றுட்டே வந்தாங்களா, உடனே கூப்பிட்டு ஒரு 1/2 கிலோ கொய்யா 30 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். நான் விட்டாலும் எங்கள் அம்மா எதுனாலும் கிழங்கு, கடலக்காய், இந்த மாதிரி எதுனாலும் வாங்குவாங்க. உங்களில் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஸ்ட்ரீட்டில் போகிறது, திங்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்குகிற பழக்கம் இருக்கா?